ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் குக் வித் அன்சார் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கனை வச்சு சூப்பரான ஒரு சிக்கன் சிந்தாமணி வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா ஹோம் குக் வித் அன்சார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தோட உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நான் அப்லோட் பண்ணுற சின்ன சின்ன ரெசிபிஸ் உங்களுக்கு சேர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது சிக்கன் சிந்தாமணி பண்ணுறதுக்கு வேண்டி ஒரு கடாயில் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாகி வர ஸ்டேஜில் நம்ம விதையெல்லாம் எடுத்து வச்சுருக்க ஒரு 6 வரமிளகாய் இது கூட சேர்த்து கொடுத்துடலாம். நம்ம சிக்கன் எந்த அளவுக்கு எடுத்துருக்கோமோ அதோட காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் எடுத்தால் போதும். நான் ஒரு 1/2 கிலோவுக்கு அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கிறேங்க. ஒரு 6 வரமிளகாய் நான் எடுத்துருக்கேன். எத்தனை சிக்கன் எடுக்கிறீங்களோ அதோட காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது வரமிளகாவை போட்டதும் அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு 100 கிராம் பெரிய வெங்காயத்தை சேர்த்து கொடுத்துடலாம். சிக்கன் சிந்தாமணி பண்ணுறதுக்கு சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லது. நான் இங்கே பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கினதும் இது கூடவே நம்ம வாசலிக்க வேண்டி கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்து கொடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து கொடுத்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை மணமெல்லாம் போனதும் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க 1/2 கிலோ சிக்கனை இது கூட சேர்த்து கொடுத்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே நம்ம சிக்கனுக்கு தேவையான சால்ட்டும் சேர்த்து கொடுத்து தண்ணி எதுவுமே சேர்த்த வேண்டாம். ஒரு 5 மினிட்டு மூடி நல்லா வேக விட்டோம்னா சூப்பரான சிக்கன் சிந்தாமணி தயார். ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி மட்டும் தோணா போதும். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான் இந்த சிக்கன் சிந்தாமணி ரெசிபி. நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த மாதிரி சின்ன சின்ன ரெசிபிஸ்க்கு வேண்டி ஹோம் குக் வித் அன்சார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க. நம்மளோட சேனலில் எல்லாத்தோட வீட்லேயும் இருக்கக்கூடிய நார்மல் இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தான ஒரு ரெசிபிஸ் தான் பண்ணுவோம். என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது சிம்பிள் அண்ட் ஹெல்த்தான ஒரு சிம்பிள் ரெசிபியில் செஞ்சுக்கலாம். டாடா.